பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பூமாதேவியின் புத்திரனாகிய நரகாசுரனை எப்படி கொன்றார்? அந்த கதையை கூறி அருள வேண்டும் என்று பரீட்சித்து மன்னர் சுக மகரிஷியை நோக்கி கேட்க, சுக மகரிஷியும் நரகாசுரனுடைய கதையை, நரகாசுரனை கிருஷ்ண பகவான் கொன்ற கதையை எடுத்து கூறினார். நரகாசுரன் என்பவன் ஒரு வலிமை வாய்ந்த அசுரனாவான். அவன் பூமியின் புத்திரன். ஒரு முறை அவன் தேவேந்திரனுடைய குடையை அபகரித்து கொண்டு விட்டான். அதைத் தவிர தேவ மாதாவாகி அதித்தியின் குண்டலங்களையும் கவர்ந்து சென்று விட்டான். அதன் பிறகு தேவேந்திரர் ஸ்ரீ கிருஷ்ண பகவானிடம் வந்து நரகாசுரன் எப்படி தங்களை கொடுமைப்படுத்தி விட்டான், என்ன செய்து விட்டான் என்பதை எடுத்து கூறினார். அதை கேட்டவுடனேயே கிருஷ்ணர் அங்கே இருந்த சத்தியபாமாவுடன் கருடன் மீது ஏறிக்கொண்டு நரகாசுரனுடைய நகரமாகிய பிராக்ஜோதிஷம் என்கின்ற நகரத்துக்கு சென்றார். அந்த நகரமே மிகுந்த வலிமையோடு காக்கப்பட்டிருந்தது. யாரும் எளிதிலே உள்ளே பிரவேசிக்க முடியாத வண்ணம் இருந்தது. மலைகளாலேயே ஏற்படுத்தப்பட்ட கோட்டைகளினாலே பாதுகாக்கப்பட்டிருந்தது. மேலும் பலவிதமான ஆயுதங்களினாலும் நீரினாலும் தீ, அதாவது அக்னியினாலும் சுற்றப்பட்டு இருந்தது. அந்த நகரத்துக்கு வந்து சேர்ந்த கிருஷ்ண பகவான் தன்னுடைய கதாயுதத்தினாலே அந்த மலைகளை எல்லாம் உடைத்தார். தன்னுடைய சக்கராயுதத்தின் மூலம் நீர், நெருப்பு, வாயு இவற்றை அடக்கினார். போருக்கு வந்திருக்கின்றேன் என்பதை அறிவிப்பதற்காக தன்னுடைய பாஞ்சஜன்யம் என்கின்ற சங்கை பலமாக ஊதினார், முழக்கினார். அந்த வலிமை வாய்ந்த பலமான சத்தத்தை கேட்டு அந்த அங்கே நீரிலே படுத்து கொண்டிருந்த முரன் என்கின்ற அசுரன் கிருஷ்ணரோடு சண்டை செய்வதற்காக எழுந்தான். தன்னுடைய சூலத்தை சுற்றி கொண்டு கிருஷ்ணரை தாக்குவதற்காக கிருஷ்ணரிடம் ஓடி வந்தான். ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணர் பலவிதமான பானங்களை, அம்புகளை அவன் மீது ஏவி, அந்த சூலத்தின் மீது ஏவி அதை வெட்டி வீழ்த்தினார். அந்த அசுரனின் மீதும் அம்பு மழையை பொழிந்தார். அதன் பிறகு அந்த அசுரன் தன்னுடைய கதாயுதத்தை பயன்படுத்தி கிருஷ்ணர் மீது ஏவ, பகவான் தன்னுடைய அம்புகளாலே அந்த கதாயுதத்தை 1000 துண்டுகளாக வெட்டி தள்ளினார். தன்னுடைய சக்கராயுதத்தை பயன்படுத்தி அந்த அசுரனின் தலையையும் வெட்டி தள்ளினார். அதனால் மிகுந்த கோபம் கொண்ட அந்த அசுரனுடைய குமாரர்கள், புத்திரர்கள் அங்கே வந்து சேர்ந்தார்கள். பலவிதமான ஆயுதங்களை ஸ்ரீ கிருஷ்ணர் மீது பிரயோகித்தார்கள். ஆனால் பகவான் அந்த ஆயுதங்களை எல்லாம் அளவாக வெட்டி தள்ளினார். அதாவது எவ்வளவு சுக்குநூறு ஆக்கினார் என்றால், ஒவ்வொரு சுக்கும், ஒவ்வொரு துண்டும் ஒரு எள்ளை போல இருந்தது. அளவுக்கு சிறியதாக இருந்தது. அவ்வளவு தூரம் வெட்டி தள்ளினார். கிட்டத்தட்ட பொடி பொடி ஆக்கினார். மேலும் அந்த முரனுடைய புதல்வர்களையும் கொன்று குவித்தார். இதையெல்லாம் கேள்விப்பட்டு நரகாசுரனே கிருஷ்ணரோடு சண்டையிடுவதற்கு வந்தான். யானை படைகளோடு அங்கே வந்து ஸ்ரீ கிருஷ்ணரை எதிர்த்து சண்டையிட்டான். அவனுடைய சேனையும் கிருஷ்ணரை தாக்கியது. ஆனால் கூர்மையான அம்புகளாலே பகவான் அந்த சேனைகளை எல்லாம் அழித்து ஒழித்தார். ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு வாகனமாக இருந்த கருடன் தன்னுடைய இறக்கைகளாலும் நகங்களாலும் மூக்கினாலும் நரகாசுரனுடைய சேனையை தாக்கினார். அதனால் அந்த சேனையிலே இருந்த பலர் ஓடியே போய்விட்டார்கள். அதை பார்த்து கோபம் கொண்ட நரகாசுரன் தன்னுடைய சக்தி என்கின்ற ஆயுதத்தை கருடன் மீது பிரயோகித்தான். ஆனால் கருட பகவானோ ஏதோ பூ மாலையினாலே அடிக்கப்பட்ட யானையைப் போல அசையாமல் இருந்தார். அந்த ஆயுதம் அவர் மீது எந்தவிதமான பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. இறுதியிலே ஸ்ரீ கிருஷ்ண பகவான் தன்னுடைய சக்கராயுதத்தை பயன்படுத்தி நரகாசுரனுடைய தலையை வெட்டி வீழ்த்தினார். அதை கண்ணுற்ற தேவர்கள் மிகவும் மகிழ்ந்து மலர் மாறி பொழிந்தார்கள். பகவானை துதி செய்தார்கள். அதன் பிறகு பூமாதேவி ஸ்ரீகிருஷ்ணரிடம் வந்தார். பகவானாகிய ஸ்ரீகிருஷ்ணரை துதித்தார். நரகாசுரனுடைய புதல்வனாகிய பகதத்தன் என்பவனை பகவானுக்கு காட்டினார். இவன், இந்த பகதத்தன் மிகவும் பயந்து போய் உங்களையே சரணம் என்றடைந்திருக்கின்றான். இவன் நரகாசுரனுடைய புத்திரன்தான். ஆனால் அந்த நரகாசுரனுடைய பாபச் செயல்களுக்கும் இவனுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. எனவே தாங்கள் கிருபை கூர்ந்து இந்த பகதத்தனை காப்பாற்றுங்கள். நரகாசுரனுடைய புதல்வனாகவே இருந்த போதிலும் இந்த பகதத்தனை தாங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதையெல்லாம் கேட்ட பகவானும் பகதத்தனுக்கு அபயம் கொடுத்தார். அதன்பின் நரகாசுரனுடைய அரண்மனைக்குள்ளே நுழைந்தார். அங்கே பல பல ராஜகுமாரிகள், ராஜகன்னிகைகள் இருந்தார்கள்.
அவர்கள் எல்லோரும் நரகாசுரனால் பலவந்தமாக அபகரிக்கப்பட்டிருந்தவர்கள். அந்த பெண்கள் எல்லோரும் ஸ்ரீ கிருஷ்ணரை பார்த்தார்கள். பார்த்து இவரே எங்களுக்கு கணவராக வந்து அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டார்கள். பகவானும் அந்த பெண்கள் எல்லோரையும் பல்லக்கிலே வைத்து துவாரகா நகரத்துக்கு அனுப்பி வைத்தார். அதன் பிறகு பகவான் சத்யபாமாவுடன் சொர்க்கலோகம் சென்றார். தேவமாதாவாகிய அதித்தியின் குண்டலங்களை அவரிடம் திருப்பி கொடுத்தார். அதாவது நரகாசுரனை கொன்று அந்த குண்டலங்களை கைப்பற்றி அவற்றை அதித்தி தேவிக்கு கொடுத்தார். அப்பொழுது சத்யபாமா ஸ்ரீகிருஷ்ணரிடம் அங்கே இருந்த பாரிஜாதத்தை பூமிக்கு கொண்டு வர வேண்டும், துவாரகா நகருக்கு கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பகவானும் அந்த மரத்தை வேரோடு பிடுங்கி கருடன் மீது வைத்துக்கொண்டு திரும்பவும் பூமிக்கு வருவதற்கு முயற்சி செய்தார். அதை பொறுக்க முடியாத தேவர்கள் அவருடன் சண்டை செய்தார்கள். பகவான் அவர்களை வென்றார். பாரிஜாத மரத்தை பூமியிலே துவாரகா நகரத்துக்கு கொண்டு வந்து சத்யபாமையின் அரண்மனை தோட்டத்திலேயே அதை நட்டு வைத்தார். இப்படி இதை நமக்கு எடுத்து சொல்கின்ற பாகவத புராணம், தேவர்கள் தாங்கள் ஆபத்திலே இருக்கும் பொழுதெல்லாம் பகவானையே சரணம் என்று அடைந்து அவருடைய உதவினாலேயே தப்பித்துக் கொள்கின்றார்கள். தாங்கள் வேண்டியனவற்றை பெற்றுக்கொள்கின்றார்கள். ஆனால் பாரிஜாதத்துக்காக ஸ்ரீகிருஷ்ணரிடமே சண்டை செய்தார்கள். அந்த தேவர்களுடைய இந்த குணம் வியக்கத்தக்கதாக இருக்கின்றது என்று எடுத்து கூறுகின்றது பாகவத புராணம். இவையெல்லாம் முடிந்த பிறகு பகவான் நரகாசுரனுடைய அரண்மனையிலே இருந்து தான் கொண்டு வந்திருந்த அந்த ராஜ்ய கன்னிகைகள் எல்லோரையும் திருமணமும் செய்து கொண்டார். புலன்களுக்கு வசப்பட்ட ஒரு சாதாரண காமுகன் போலவே, கிரகஸ்தன் போலவே ஈடு இணை இல்லாத அந்த பகவான் அந்த பெண்களுடன் ரமித்தார், மகிழ்ச்சியாக இருந்தார். கிரகஸ்த தர்மத்தை ஏற்று அனுசரித்து அனுஷ்டித்து வந்தார். அந்த எல்லா பெண்களுமே மிக்க மகிழ்ச்சியோடு பகவானுக்கு சேவை செய்தார்கள். பகவானுக்கும் பாகவத புராணத்துக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.